நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்க. அப்படின்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிருக்கிறாரு? புகழ்ந்து இருக்கிறார். ஏற்கனவே உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? புகழ்ந்து இருக்கிறார், உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார், நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா இங்கே சொல்றார், உங்களை குறித்து நான் புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு என்ன பண்றேன்? கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை, ஆர்டர், கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. கூடி வருது எப்படி இருக்கணுமா? ஆனா அந்த கூடுதல் எப்படி இருக்குதா? தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்ப நம்ம கூடுறது சரியா தப்பா? நம்ம கூடுறது எதுக்கு கூடுறோமா? தீமைக்காக கூடுறான்ற. என்ன தீமை? இப்ப சபைனா என்ன? சபையோட ஒழுங்குனா என்னன்னு இருக்கு இல்லையா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாட்டுப்படி ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு அம்மா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்குது. பைபிளை படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன என்ன போயிடுச்சு? சபையை விட்டு போயிடுச்சு. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை புகழ்வேனா? உங்களை நான் கடிந்து கொள்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ கடிந்து கொண்டு என்ன பண்ணு? புத்தி சொல்லு. கும்பல் சேர்ப்பதற்காக எப்படி வேணுமானாலும் வேதத்தை வளைத்து பேசலாம். சிலரோடு நான் ஊழியர் கூட்டத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கும்போது என்னுடைய இருதயம் ரொம்ப ஆச்சரியப்படும். எப்படி இப்படியெல்லாம் பேசுகிறார்களே? எப்படின்னா பணம் நழுவி எப்படி வந்துருமா? எனக்கு அப்படிலாம் வர மாட்டேங்குது, ட்ரை பண்ற முடியல, என்னால் எனக்கு செட் ஆகல. அப்ப இவன் சொல்லுகிறார், நான் உங்களை புகழ்வேனோ? நான் புகழே. நன்மைக்கு ஏதுவாக கூடுங்கள் என்றால் உங்களுடைய கூடுகிற கூட்டமே எதுக்குதான்? தீமைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. பைபிள் சொல்கிறது, தீமையை நன்மையினால் வெல்லு. யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், அந்த தீமையை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப நம்ம கூடுகிறதான கூட்டத்துடைய நோக்கம் என்ன? சபைக்கு வர நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்க வர்றோம். யார் கையில் கடன் கொடுத்திருந்தா போய் கடன் கேட்டு போறான்னு வர்றோம். போகும்போதே கறி வாங்கிட்டு போயிடறான்னு வந்துடுறோம். அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்துடும். பல எண்ணங்களை போட்டு திட்டம் திட்டிட்டு வர்றோம். ஆனா அந்த கூடுற கூட்டம் அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணுமா? நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறதுக்கு பதில் தீமைக்கு ஏதுவானதாக இருக்கிறதே. தேவன் பிரியப்படுவாரா? அப்ப நீங்க கூடுற கூட்டத்துடைய நோக்கம் எப்படி இருக்கணும்? எதுக்காக இருக்கணும்? நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அப்படி நன்மைக்கு ஏதுவாய் கூடுகிறதான கூட்டத்தை தேவன் பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தை கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதிப்பார். அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பார். அந்த ஆராதனையை தேவன் ஏற்றுக்கொள்வார். அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். ஆமென். 19வது வசனம், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. உங்களில் உத்தமர்கள் யார்? ஆராதிக்க கூட்டிட்டோம். ஆராதிக்க கூடுற கூட்டத்துல எல்லாருமே உத்தமர்களா? அப்ப உத்தமர்கள் இன்னார் என்பதை தேவன் வேறுபிரித்து பார்ப்பார், வித்தியாசத்தை காண்பிப்பார், பாகுபாடு காண்பிப்பார். பேசலாம். இப்ப ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒண்ணு உத்தம
கூட்டம் ஒன்று உத்தமம் இல்லாத கூட்டம். உத்தமருக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். உத்தமனுக்கு சூரியனும் கேடகமாக இருப்பார். உத்தமனுக்கு நன்மையை வழங்காதுரா. உத்தமனுடைய வீட்டை தேவன் வேலையடைத்து பாதுகாப்பார். இங்க கூடுதலான நோக்கம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா, தீமைக்கு ஏதுவானதாக இருக்கிறதா? ஸ்தேவானை கொல்லும்படி ஒரு கூட்டம் கூடினது, அது நன்மைக்கு ஏதுவானதா, தீமைக்கு ஏதுவானதா? தீமைக்கு ஏதுவானை கொல்லும்படியாக கூடினார்கள். இப்ப நம்ம கூடுகிறோம். பைபிள் சொல்கிறது, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லு. அப்போ உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடுகிறவருக்கு மாறுபடுகிற தேவனுமாக இருக்கிறார். உத்தமர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படுவார்கள், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் பொல்லாப்பை விட்டு விலகுவனுமாக இருக்கிறார். ஆனாலும் அவனுடைய ஜீவனுக்கு ஒண்ணு வராதபடி நீ போய் சோதிச்சுப்பா. எல்லா சோதனைகளும் இருந்தாலும் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வராது. அப்படி தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் போக்கை உண்டாக்குகிறார். 20வது வசனம், நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்ப சர்ச்சைக்கு வரும் பொழுது இங்க ஆராதனை முடிஞ்ச பிறகு பார்த்தா என்னென்ன நடக்குது? பிஸ்கட் பேப்பரு, சாக்லேட் பேப்பரு எல்லாம் யார் கூப்பிடுறது? சர்ச்சைக்கு வரும்போது என்னத்தை கொண்டு வர்றான்? கட்டி சோறு கொண்டு வர்றான். கட்டி சோறு கொண்டு வந்துட்டு பசி எடுத்து பிரிச்சு சாப்பிட வேண்டியது. வசதி உள்ளவன் சாப்பாடு கொண்டு வரான், வசதி இல்லாதவங்க சும்மா வரான். வசதி படைச்சவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது இவன் வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறான் அவனை. அப்ப சபை கூடி வருது எப்படி இருக்குதான்? எப்படி இருக்கான்? தீமையாக இருக்கிறது. நீங்கள் வருகிறதான நோக்கம் எதற்காக? ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். அது வெறியா இருக்கும் பொழுது சொல்லிடுவாங்க, நான் வெறியா இருக்கிறேன், கடிச்சு குதிரைன்னு என்ன பண்ண, அப்புறமா போயிட்டு பந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகிறது. இப்படி செய்வது அது ஏற்றதாக இருக்குமா? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? உலகத்தில் சொல்றாங்க, பகிர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகுமா? பசியா? அப்ப பசி ஆற வேண்டுமானால் பகிர்ந்து சாப்பிடணும். ஆனா இந்த கொரிந்தி சபையில என்ன பண்றானா, அவனவன் இஷ்டத்துக்கு வர வேண்டியது, அவன் பிரிக்க வேண்டியது, அவன் சாப்பிட வேண்டியது. ஒருத்தன் கறி கொண்டு வருவான், ஒரு மீன் கொண்டு வருவான், ஒருத்தன் முட்டை கொண்டு வருவான், ஒருத்தன் கஞ்சி கொண்டு வருவான், ஒருத்தன் ரசம் கொண்டு வருவான். சாப்பிடுறவன் அவன் பார்த்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? வெறிச்சு போயிருப்பான். ஆராதனையில வெள்ளை ட்ரெஸ் போட சொல்வதற்கு காரணம் என்ன? பள்ளிக்கூடங்களில் யூனிஃபார்ம் போட சொல்வதற்கு காரணங்கள் என்ன? எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். எந்த வித வித்தியாசம் இருக்கக்கூடாது, எந்த வித பாகுபாடு இருக்கக்கூடாது. பணக்காரன் என்ன பண்ண, வசதி படைத்ததானவன் நல்ல ட்ரெஸ்ல போட்டுட்டு வருவான். ஏழை பிள்ளை என்ன பண்ணும்? சரியில்லாத ட்ரெஸ் போட்டு. இதுல பாகுபாடு வரக்கூடாது என்பதற்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ். அதே போலதான் சில சபைகளில் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணு, வெள்ளை ட்ரெஸ்ல வந்துரு, கலர் கலரா போட்டுட்டு வராது. அப்படி கலர் கலரா போட்டு வந்ததான் நீ சாரதாஸ்ல வாங்குறியா, ஆனந்தஸ்ல வாங்குறியா, அகமத்துல வாங்குறியா, எங்க வாங்கன்னு கேட்டுட்டு இருப்பான். வெள்ளை ட்ரெஸ்ஸா வந்திருந்தா நீயும் வெள்ளை, நானும் வெள்ளை, எல்லாம் வெள்ளை. அப்போ பாகுபாடு இல்லாம போகும். 21வது வசனம், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ரா போஜனம் பண்ணுவது அல்லவே.
எது ராகு போஜனால? ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வரான், ஒருத்தன் சாப்பாடு கொண்டு வராம இருக்கிறான், ஒருத்தன் மீனை கொண்டு வரான், ஒருத்தன் முட்டையை கொண்டு வரான், ஒருத்தர் என்ன பண்றான் தக்காளி சாதம் கொண்டு வரான், ஒருத்தர் என்ன பண்றான் மிளகு சாதம் கொண்டு வரான், ஒருத்தர் என்ன தரான் தயிர் சாதம் கொண்டு வரான், இன்னும் ஒருத்தர் எலுமிச்சை சாதம் கொண்டு வரான். இப்படி கொண்டு வந்து அவங்களுக்கு பசி எடுக்கும் போது கூட்டத்தில் எதை பிடிக்க கூடாதான், இங்க பிரிச்சு அவன் சாப்பிட்டு இருக்கிறான். இது சரி அல்லவே, இப்படி செய்வது கர்த்தருடைய பந்தி அல்லவே என்று சொல்லி இவர்கள் என்ன பண்றாரு, கடிந்து கொள்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நமது வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான ஏற்ற உகந்த தூய வழியாக கர்த்தருக்கு என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி வரும்பொழுது ஏழைக்கு வித்தியாசமும் பணக்காரனுக்கு உள்ள வித்தியாசங்கள் இங்கே காணப்படுகிறது. ஆனா தேவ சபையில என்ன பண்ணக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. எஜமான் ஆனவனாலும் சரி, வேலைக்காரன் ஆனவனாலும் சரி, தேவனுடைய சபைக்கு வருவார்கள். தேவனுடைய சபையில என்ன இருக்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், எஜமான்களே வேலைக்காரர்களே அற்பமாக எண்ணாதீர்கள், உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அப்ப நீங்க யாருதான், வேலைக்காரர். அப்ப எந்தவித பாகுபாடும் எந்தவித வேறுபாடும் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த கொரிந்தி பட்டணத்திலே, கொரிந்தி சபையிலே இந்த வேறுபாடுகள் காணப்பட்டது. இந்த வேறுபாடுகளை பார்த்ததான பவுல் கடிந்து கொள்கிறார். யோவானும் கடிந்து கொண்டான். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபாத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் கோடாரி எங்க போய் வேறு அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தின்படி ஏழை என்றும் சரி, பணக்காரன் என்றும் சரி, சபைகளில் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. ஆனா அப்ப இருக்கிற சூழ்நிலையின்படி வேலைக்காரர்கள் தங்களுடைய எஜமான்களுக்கு என்ன பண்ண, ஆகாரத்தை கொடுத்து விட்டு தான் ஆலயத்துக்கே வர வேண்டும். அது அவருடைய கட்டளை. ஒரு பாட்டு உண்டு, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார், ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்கக்கூடாது, அவர் ஏழை இவர் பணக்காரன், பணக்காரன் உயர இடம் இங்க ஸ்டேஜ்ல, வசதி படிச்சவர்னா அவர் அங்க இருப்பார், அவரு பாசம் கண்டுக்க மாட்டார். இன்னைக்கு 99 சபைகள் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதை தேவன் விரும்பவில்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே தேவன் இயேசு. ஆமென். 22வது வசனம், புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா, உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ, இதை குறித்து உங்களை நான் புகழ்வேனோ? புகழேன். பிரைஸ் தி லார்ட். புசிக்கிறதுக்கும் குடிப்பதற்கும் தேவனுடைய சபைத்தான் உங்களுக்கு கிடைத்ததா? நீ வறுக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் அவிக்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் உனக்கு வீடு இல்லையா? இங்கே வந்து புசித்து குடித்து வெறித்து நீ காணப்படும் பொழுது அதை பார்க்கிற அந்த ஏழையை நீ என்ன பண்ணுகிறாய்? அசட்டை பண்ணுகிறாய். நீதிமொழிகளில் நம்ம பார்க்கும் பொழுது ஏழையை அசட்டை பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை அசட்டை பண்ணுகிறான். ஏழையை அசட்டை பண்ணுகிறவன்
அவரை உண்டாக்கினவரை அசட்டை பண்ணுகிறான். ஐஸ்வர்யவான் இருக்கிறான், பிச்சை எடுக்கல லாசர் இருக்கிறான். ஆனால் மரித்து அவன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஒருவன் வசதி படைத்தவனாக இருப்பதினால் அவன் எங்கே போய்விட முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. அதே சமயத்தில் நான் ஏழையா இருக்கிற எல்லா அக்கிரமும் அநியாயமும் நான் செய்துகிட்டு இருப்பேன் அப்படின்னாலும் போக முடியாது. அங்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசம் இல்லை. தேவையானது ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுப்படாது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ நம்ம சோறெல்லாம் கட்டிக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு இங்க நினைச்ச நேரத்துக்கு பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு பிஸ்கட்டை பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இது தேவனுடைய சபை அல்ல. தேவனுடைய சபை பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க அர்த்த வார்த்தையில என்ன கொண்டு வர ஒரு ஆளு கிட்ட செக் பண்ணி நான் பிடிக்க வேண்டாம். ஒழுங்கு இருக்கு. சுகருக்கு வந்ததுன்னா ஒரு 2 மணிக்கு மேல சுகர் அப்படியே லோ ஆகும். அப்போ ஒரு சாக்லேட் போடலாம். நம்ம ஆராதிக்கிறது 2 மணி நேரம். அதுக்குள்ள என்ன பிரச்சனை? அப்படிலாம் போயிட மாட்டோம். பேசலாம். கர்த்தர் நமக்கு ஜீவன், சாமி எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கர்த்தர் கூட போயிட வேண்டியதுதான். நாம ஏன் நம்ம அதை பற்றி வருத்தப்படணும்? அந்த சாக்லேட் வச்சிருக்கிறது ஒரு பிரச்சனை. ஆனா இங்க என்ன கொண்டு வர்றோம்? வகை வகையா செஞ்சு கொண்டு வரோம். அடுத்த வயதை பார்த்து என்ன பண்ணணும்? வயிறு எரியணும். அதுக்கு சில கதை உதாரணங்கள்லாம் இருக்குது, கதைகள்லாம் இருக்கு. சாப்பாடுலேயே பிரச்சனை. இந்த சாப்பாடு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சு. புசிக்க கூடாதுன்னு கையை புசித்ததுல இருந்து இந்த நாள் வரணும் பிரச்சனை. அது சபை வரையிலும் எல்லாரையும் சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கிறது. பணக்காரன் என்ன பண்றான்? தங்க புஷ்பத்தை கொண்டு வரான். இவன் ஒண்ணுமே இல்லாம அவன் சாப்பிட்றத பார்க்கும் பொழுது இவனுக்கு வயிறெல்லாம் எரியுது. இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் சபைகளில் நடப்பது இது கர்த்தருடைய பந்தி ஆகுமா? நீங்க நன்மைக்கு ஏதுவா கூடி வாங்கினா நீங்க எதுக்கு வரீங்க? தீமைக்கு ஏதுவாய் கூடி வந்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப தேவனுடைய சபையை அசட்டை பண்ணலாமா? அசட்டை பண்ணலாமா? வேற யாருக்கு வாய் இல்லையா? அசட்டை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப ஏன் பண்றோம்? அதுக்கு பேர் என்னது? துணிகரம். நகரம் துணிகரம். இந்த துணிகரமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்காது. பாதிக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்படும். 22 மட்டும் படி. புசிக்கிறதுக்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இருக்கா இல்லையா? யாராவது வீடு இருக்கு? அல்லது அப்ப புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு டீ குடிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாம் வீடுகள் இருக்கிறது. வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையில் அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்து. இப்ப நம்ம பந்தி ஆசரிக்கிறோம். அந்த பந்திக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பந்தி? திருவிருந்தா தான் ஏற்கனவே சொல்லிட்டான். அதுக்கு அடுத்து ராபோஜனம், அப்புறம் உடன்படிக்கை, அப்புறம் அதுக்கு பேர் அன்பின் ஐக்கியம். என்னது? அன்பின் ஐக்கியம். இப்ப இங்க அன்பின் ஐக்கியம் நடக்குதுன்றீங்களா? ஒருத்தர் சோறு கொண்டு வரான், ஒருத்தர் பிரியாணி கொண்டு வரான், ஒருத்தர் மீன் குழம்பு கொண்டு வரான், ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம வரான். அப்ப அன்பின் ஐக்கியமா இருந்தா என்ன பண்ணணும்? பகிர்ந்து சாப்பிடணும். அப்ப பகிர்ந்து நம்ம ஒண்ணுமே இல்லாம கொண்டு வர வேண்டிய சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அப்ப கொண்டு வரவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பான். அப்ப என்ன நான் என்ன இழிச்சவனா, நீ என்ன முடிச்சவனா அப்படி கேட்போம். அதனால என்ன சொல்றேன்? இந்த வேலையே சபையில வச்சுக்காத. உனக்கு புசிக்கிறதுக்கு குடிக்கிறது வீடு இருக்குது. அங்க போய் ஆக்கி அடிச்சு தின்னு சாப்பிட்டு தூங்கு. பேசலாம். வெந்ததை தின்னுட்டு நான் சொல்லல, நல்லா வாழுங்க. பேசலாம். அப்ப இந்த அன்பின் ஐக்கியம் இல்ல. அன்பின் ஐக்கியம் உள்ளது தான் திருவிருந்து. அப்ப ஐக்கியமே இல்லாம, ஒரு மனம் இல்லாம, ஒற்றுமை இல்லாம, ஏக சிந்தை இல்லாம சபை கூடி விடுறதால என்ன பயன்?
உங்களுடைய கூடுதல் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டுமே தவிர தீமைக்கு ஏதுவானதாக இருக்கக்கூடாது. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். 23வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எங்க பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றார். இந்த காரியங்களை யாரிடத்தில் பெற்றாராம்? தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அவர் எழுதும்போது பல இடங்களில் சொல்லுகிறார், நான் மனிதனிடத்திலோ மனிதன் மூலமாகவோ அல்ல, நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வர கடவுள். பிரைஸ் தி லார்ட். நான் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் மினாரினால் அடிக்கப்பட்டவன், கப்பல் சேதங்களில் அகப்பட்டவன், கல் எறியுண்டவன், இப்படி பல வகையில துன்பங்களையும் துயரங்களையும் அடிபட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருக்காக தன் ஜீவனையும் கொடுத்தவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னவன் தான் சொல்லுகிறார், நான் இதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ராத்திரியிலே எதை நினைவு கூற வேண்டும்? இப்போ இன்னைக்கு என்ன விருந்து? திருவிருந்து. இந்த திருவிருந்துல எதை நினைக்க வேண்டும்? பட்ட பாடுகளை நினைக்க வேண்டும். பட்ட பாடுகளை நினைக்க வேண்டிய சூழ்நிலைகளிலே காடையையும் கௌதாரியையும் வான்கோழியையும் வறுத்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அந்த பாடுகளை நினைக்க முடியுமா? 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 அப்ப அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம் நமது வாழ்க்கையில. பெரிய வெள்ளி வருது, பெரிய வியாழன் வருது, சாம்பல் புதன் வருது, குருத்தோலை ஞாயிறு வருது, கிறிஸ்துமஸ் வருது, படத்துக்கு ஏறின நாள் வருது, இறங்கின நாள் வருது, பிறந்த ஒரு நாள் இருக்குது, இறக்க ஒரு நாள் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கடிந்து கொள்கிறார். அவர் பட்டத்தான பாடுகளை நினைவு கூற வாங்க என்று சொன்னால் எல்லாத்தையும் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாவற்றையும் வறுத்து கொண்டு வந்து ஆலயத்தில் பங்கிட்டு புசிக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்காது, அது நன்மைக்கு ஏதுவானதாக இருக்காது, அது தீமைக்கு ஏதுவானதாய் மாறி போகும். அப்ப சபை ஏன் கூடணும்? எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுகிறீர்கள் அவர்கள் மத்தியிலா. அப்ப இந்த சபையில தேவன் கூடும்பொழுது தேவன் இருப்பாரா? வீட்டுல எனக்கு மட்டன் பிரியாணியா? அவன் கர்த்தரை துதிப்பானா, மட்டன் பிரியாணி வாசத்தை இருப்பானா? அதனால செத்த போனது மூக்கு அடைச்சிடறான். இதுக்கு மேல உனக்கு எந்த வாசமும் அவனை இருக்கோ. அடுத்தவங்க பேசுற ஒட்டி கேட்கறதால காது இதுக்கு எதுவுமே கேட்காது. அடி பஞ்சவை. அடுத்தவனை குற்றப்படுத்தி பேசுற வாய்க்கு மேல பேசாது, அது ஒரு கட்டுப்போடு. திருடிட்டு ஓடனால காலுக்கு எங்கேயுமே ஓடாது, காலுக்கு ஒரு கட்டுப்போடு. எல்லா கட்டையும் போட்டு தான் என்ன பண்றான்? அடக்கி வைக்கிறான். தெளிவாக சொல்லுகிறார். அப்ப அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமே. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பு இருக்கா? சரி, யோசித்து பாருங்க. இதை நான் கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு பட்ட பாடுகளை நினைவு கூறணும். கல்வாரி அன்பை எண்ணீடு வேலை கண்கள் கலங்கிடுதே. இந்த கல்வாரி கொடுத்து நீங்க பார்க்கணும். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து காலை போடு, என் நேச குருசை சுமந்து என் நேச கொள்கதா மலையின் மேல் நட
நிந்தைகளை குறித்து, அவமானங்களை குறித்து, முள்முடியை குறித்து, விழாவில் குத்தப்பட்டதை குத்து, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதை குறித்து சிந்திக்க வேண்டுமே தவிர இவன் எதை உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறான்? எதை சிந்திச்சு கொண்டு இருக்கிறான்? 2 பேர் சர்ச்சுக்கு போறான், ஆத்த கடக்கிறான். ஆத்த கடக்கும் பொழுது மீன் இருக்குது. ஒருத்தர் சொல்றான், இன்னைக்கு இருந்து மீன் பிடிப்போம். ஒருத்தர் சொல்றான், பாஸ்டர் திட்டுவார், சர்ச்சுக்கு போ. ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிட்டான், ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அவன் மீன் பிடிக்கிறவன் நினைக்கிறான், இன்னைக்கு பாஸ்டர் என்ன பாட்டு பாடி இருப்பாரோ. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். இந்த பாட்டை பாடி இருப்பாரா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இதை பாடி இருப்பாரா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, இந்த பாட்டை பாடி இருப்பார். இப்படி இவன் வேலை பண்ணிட்டே இருக்கான். அவன் சர்ச்சைக்குள்ள இருந்து ஐயோ அவன் கெளுத்தியை பிடிச்சிருப்பானா, குறவையை பிடிச்சிருப்பானா, கெண்டைய பிடிச்சிருப்பானா, அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இதுல இருந்து நம்ம வாழ்க்கை எதுக்காக கூடி வர்றோம்? நம்ம கூடுகிற கூட்டம் நன்மைக்கு ஏதுவாக இருக்க வேண்டுமே தவிர அது தீமைக்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப அவர் பட்டதான பாடுகளை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டார். அப்ப அந்த துக்கங்களை குறித்ததான ஒரு கவலை, நம்மளை பிடிச்ச அடிக்கிற அடியில நம்மளுடைய சரீரம் எல்லாம் பிஞ்சு போகும். ஆனா அத்தனை அவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்ம கன்னத்துல அடிக்கணும், நம்ம பல்ல கலட்டணும், நம்ம கையில அடிக்கணும், காலில் அடிக்கணும், விழாவில் குத்தணும். இத்தனையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அதை தியானிக்கிறதை விட்டுட்டு திருவிருந்துக்கு வரோம் என்ற சாக்குல எல்லாவற்றையும் செய்து கொண்டு வந்து ஆலயத்துல நன்மைக்கு பதில் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? தீமைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய பார்வையில் சரியா? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவரை அற்பமாக எண்ணினோம். வேசால படிக்கிறோம் 53. அவரை அசட்டை பண்ணப்பட்டவராக எண்ணினோம். அவரை அற்பமாக நாம் எண்ணினோம். அப்படி எண்ணக்கூடாதே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ உங்க சரீரத்தை ஒரு முள்ளு குத்துது, எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். ஒரு முள்ளு உங்களுக்கு குத்துறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த முள்ளை நீங்க எடுக்கிற வரையிலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காதுங்க. கண்ணுல ஒரு சின்ன ஒரு தூசி விழுந்துட்டா கூட அந்த தூசியை எடுக்கிற வரையிலும் நமக்கு நிம்மதி இருக்காது. தூசி விழுந்துருக்கா? கண்ணுல விழுந்துருக்கா? என்ன பண்ணிருக்கீங்க? இருந்துட்டு போட்டோம். அடுத்தவங்களை கூப்பிட்டு ஊத சொல்லுவோம். ஊதி கீறி வரலாம் கூட தண்ணியில் எடுத்து முக்கி அதுக்கு மருந்து வாங்கி போட்டு எதாவது எடுத்தாதான் நிம்மதி. நடந்துகிட்டே இருப்போம். நடக்கும் பொழுது, செருப்பு போட்டு நடக்கும் பொழுது என்ன வரும் தொடர்ந்து போகலாம். நடந்துகிட்டு இருக்க செருப்புக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறீங்க. நடக்கிற போது என்ன ஆகும்? யார் சொல்றீங்க? அந்த கீழே கிடக்கிறதான கல்லுங்க செருப்புக்கு தானா வந்திருக்கா? நம்ம நடக்கும்போது அந்த கல்லு தானா செருப்புக்கு வந்துடும். நம்ம என்ன பண்றோம்? உடனே அதை எடுத்து போட்டுறோம். அதை எடுத்து போட்டுட்டு தான் நடக்கிறோம். இது போல நம்ம வாழ்க்கையில தேவையில்லாதெல்லாம் தேடி வரும். எல்லாத்தையும் சுவீகரிச்சுட்டு போயிடணும். ஆமா, தேவையில்லாதெல்லாம் வரும். அது வரும் பொழுது இது நமக்கு தேவையா? சிவாஜின்னு ஒரு பையன் செத்து போயிட்டான். யாரே எங்க சபைக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அவன் கொஞ்சம் மைண்ட் பாதிக்கப்பட்டது. எங்கேயும் போக மாட்டேங்கிட்ட வருவான். என்ன சொன்னான்? உனக்கு இது தேவையா? என்ன கேட்போம்?
உனக்கு இது தேவையா? போடா உட்கார்ந்து. கடைசி அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போடுவாங்க, ஆனா பாருங்க டான்ஸ். சினிமாவில் கூட அந்த அளவுக்கு ஸ்பீட் ஆக மாட்டான், அந்த அளவுக்கு ஆனா போய். ஆனால் அவளும் நிச்சயமா தேவனோட தான் இருப்போம். பேசலா ட்ரெஸ் வாங்கி தரணும் கூப்பிட்டாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போன் வந்துட்டான். இங்கே சொத்துக்காக ஒரு கூட்டம் சுத்தி கொண்டு இயேசுநாதரோட சாப்பாட்டுக்காக சுத்தின கூட்டம், அவரை குற்றம் கண்டுபிடிக்க சுத்தின கூட்டம், அற்புதம் நடக்குமாறு ஒரு கூட்டம், அப்படி 3 கூட்டம் இயேசுநாதரை சுத்திட்டு இருந்துச்சு. இதுல எந்த வகையில் நம்ம இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட் போடு. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்க வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரம். யாருடைய சரீரம்? அப்ப நம்ம சரீரத்துல சின்ன ஒரு முள்ளு கிழிச்சு ஒரு காயம் பட்டு ஒரு ரத்தம் வந்துட்டா, பிட்யூட்டரி என்கிறதான அந்த சுரப்பி கல் ஈரலுக்கு தகவல் அனுப்பி, கல் ஈரலில் இருந்த தகவல் போய் அந்த காயத்தை சுற்றிடும். 8 கால் பூச்சி கட்டுவது போல ஒரு என்ன பண்ணுது, ஒரு கூட்டை கட்டி அந்த ரத்தம் வராமல் தடுத்து நம்மை பாதுகாக்குது. அந்த பிட்யூட்டரி எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஒரு பட்டாணி பெருசு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நம்ம கால்களை தொங்க போட்டுக் கொள்வது, கால்களை கத்தரில் மடக்கி வைத்துக் கொள்வது, இதெல்லாம் காலுக்கு என்ன நினைக்கிறோம், ஓய்வு. அப்படிதான் நினைக்கிறோம். காலை நடக்கக்கூடாது, காலை தொங்கக்கூடாது, படுத்திருக்கணும், இது காலுக்கு ஓய்வு. ஆனா விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என்ன திரும்ப சொல்றான், நீ நடக்கிறது தான் காலுக்கு ஓய்வு. எது ஓய்வு? கண் வேலையை செய்கிறது, காது காதுடைய வேலையை செய்கிறது, இருதயம் இருதயத்தில் வேலையை செய்கிறது, எல்லா வேலையும் தானா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா இந்த கால் மாத்திரம் நம்ம நடந்தே ஆகணும்ன்றாங்க. அதனால நடக்காதவங்க நடங்க, நடக்கலன்னு வச்சுக்கீங்களேன் எதுவுமே நடக்காது. நடங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த சரீரம் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவரின் சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஆண்டவர் சொன்னார். எதற்காக வந்தார்? இங்கே வரவும், மனிதனுடைய கைகளிலே காட்டி கொடுக்கப்படவும், காரி துப்பப்படவும், விழாவில் குத்தப்படவும், முள்முடி சூட்டப்படவும், தன்னுடைய சரீரங்களை 39 அடிகள் சாட்டைகளில் அடித்து பீக்கப்படவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. 39 அடிகள். ஒரு அடி அடிச்சா ஒரு சரீரத்தை 4 காயங்கள் போடும். எத்தனை காயம்? ஒரு ஜாட்டை இருக்கும், அதுல 2 இருக்கும், 4 குக்கி இருக்கும். ஒரு அடி அடிக்கும் பொழுது 4 காயங்கள் படும். அப்ப 39 into 4 எவ்வளவு வருது? அப்படிங்க நம்மள ஒரு அடி ஒரு முள்ளு குத்தம் தெரியல. அப்ப அந்த 156 இடங்கள் சரீரங்கள் பிக்கப்பட்டிருந்தால் அந்த சரீரத்துல என்னங்க இருக்கும்? ஃபேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்கிறதான ஒரு படம், அது கிராபிக்ஸ் ஃபுல்லா எடுத்துருந்துருக்காங்க. சரீரம் முழுவது அவ்வளோ காயங்கள். இதைத்தான் தேவ சமூகத்தில் நினைவு கூறணுமே தவிர, இன்னைக்கு திருவிருந்து முடிச்சுட்டு போயிட்டு எதை வாங்கிட்டு போறான்னு யோசிச்சுக்கிட்டு சர்ச்சில் உட்காரக்கூடாது. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நம்ம ரோமர்ல கூட படிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் செய்கிறதான புத்தியுள்ள ஆராதனை. அப்ப நம்ம சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா இயேசுநாதர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கண்ணை ஒப்பு கொடுக்கல. ஏன்னா ஏன் சொல்லுற பைபிள், 2 கண் உள்ளவனா நீ நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒத்த கண் உள்ளவனாய் பரலோகத்துக்கு வருவது மேன்மை. 2 கைகள் உள்ளவனாய் நீ நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒத்த கை உள்ளவனாய் பரலோகத்துக்கு வருவது மேன்மை.
2 கால் உள்ளவனாய் நீ நரகத்துக்கு போவதை பார்க்கலாம், ஒத்த கால் உள்ளவனாய் பரலோகத்துக்கு வருவது மேன்மை. அப்ப தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், பிக்கப்படுவதற்காக, நொறுக்கப்படுவதற்காக. நம்ம என்னைக்காவது ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? பாடுவோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சும்மா பக்கத்துல பிள்ளைய பட்னு சும்மா இங்க இருந்து ஒப்பு கொடுக்குற. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை. இந்த வசனம் சொல்கிறது. அப்ப எதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தா? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எதற்காக? ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழியின் ரத்தமோ பன்னியின் ரத்தமோ எந்த ரத்தத்தினாலையும் மீட்பு கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மாத்திரம் மீட்பு. அந்த மீட்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிக்கப்படும்படியா. அதனால தான் உன்னத பாட்டில் சாலமோன் எழுதுகிறார், வெண்மையும் சிவப்புமானவர். அதான் நான் எழுதுவது, வெண்மையும் சிவப்புமானவர், வெண் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர், என் பாவம் போக்க பிறந்தார், என் சாபம் நீக்க பிறந்தார், என் இயேசு ராஜன் பிறந்தார், என் இதயத்திலே இன்று பிறந்தார் என்றும் பாடி புகழ்ந்திடுவே. இயேசு தேவனை போற்றிடு. வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மையும் சிவப்பும் என்று பார்க்கும்போது சரீரத்தில் இருக்கிறதான ரத்தம் முழுவதும் வெளியே வந்து அதை தண்ணி கலக்கும் பொழுது வெண்மையும் சிவப்புமா மாறின. இந்த பாடுகள் யாருக்காக? 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 அப்ப திருவிருந்த குத்ததான பயம் இல்ல, பக்தி இல்ல, நடுக்க இல்ல. ஒரு ஆசிஃபாதர் நல்லா பேசுறாரு. ரெண்டு தடவை நான் பார்த்தேன். ஆல்பர்ட் ஒரு பேர் நல்லா பேசுறாரு. சூடு சொரண வரும்படி ஆர்சி முதலுக்கு பேசுறாரு. அப்ப நான் நினைச்சிட்டேன், இது எங்க மக்களுக்கே தேவை, நீ எதுக்கு அங்க சொல்லிட்டு இருக்க? எங்க மக்களுக்கு என்ன வேணும்? எல்லாம் வேணும். கேட்டு பாருங்க, அருமையா பேசுறாரு. நம்ம சரீரங்கள் விற்கப்படுவதற்கு பதில் அவருடைய சரீரம் விற்கப்பட்டது. தன்னுடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். விற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், காரி துப்பப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இது என்ன பண்ணுவதுன்னா, என்னை நிறைய வசனங்கள்லாம் இருக்குங்க. இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நம்ம நினைக்கிறோமா? எப்ப நினைக்கிறோம்? தலைவலி வந்தா நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த தலைவலி என்னை விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தினால். பிசாசு தலைவலி என்ன பேர் வைக்கிறான்? பிசாசு. இப்ப நம்மளுக்கு தான் வருதா? பிசாசை கும்பிடுறவங்க தலைவலி இல்லையா? வியாதி காமன் அது எல்லாத்துக்குமே வரும். தேவன் அவையிலிருந்து விடுதலை தருவார். அதுக்கு ஒரு பேச நீ பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இருக்குது. அது பெரும்பாடு உள்ளதான பெண்ணுக்கு இருந்தது. அது 18 வருடம் கூனிக்கு இருந்துச்சு. வரதையெல்லாம் பிசாசு பிசாசுன்னு சொல்லி இருக்க கூடாது. அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே கொண்டு சோதிக்கப்படுகிறான். என்னை நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஏன் தான் நான் ரசிக்கப்பட்டவனோ தெரியல. நான் முன்ன மாதிரி இருந்தேனா, இங்க நடக்கிறது என்னன்னு தெரியாது, எதுன்னே தெரியாது. அப்படி இருக்க ஒரு பிரச்சனை. யோவான் 6ஆம் அதிகாரம் 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பிரைஸ் தி லார்ட்.
இந்த சரீரம் ஏன் பிக்கப்படுது? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. புரிஞ்சிச்சா? நீங்களே அல்லையே சொல்லுங்க. இப்ப பிக்கப்படுது. ஏன் பிக்கப்படுதுன்னா இத புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் தரார். 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் ஜீவன் இருக்காது. இப்ப இந்த சரீரம் பிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது சும்மா கிடையாது. அதோ நம்ம இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு போறது. எனக்கெல்லாம் இந்த பிரெட் கொடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. திரும்பி வந்து நானே செய்வேன், செஞ்சாதான் எனக்கு திருப்தி. இப்ப சூழ்நிலைகள் செட் ஆகல, அதனாலதான் நம்ம பிரெட் வாங்கி கத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறேன். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. 54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாள்ல எழுப்புவேன். செத்து போயிட்டா கூட கல்லறை வெடிச்சா உயிரோடு எழுப்புவான். உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். இதுக்குத்தான் திருவிருந்து. இதனால ஏன் வாங்குறவன நித்திய ஜீவன் உண்டு. இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாள தேவ உயிரோடு கூட எழுப்புவான். அதுக்காகத்தான் திருவிருந்து. அதைத்தான் நினைவுக்கு ஒரு பலி செய்கிறார் ஆண்டவர். ஏன் அடிக்கப்பட்டேன், ஏன் நொறுக்கப்பட்டேன், ஏன் நான் ரத்தம் சிந்தினேன், ஏன் இவ்வளவு பாடுகளை நான் பட்டேன், ஏன் பிதாவை இவர்களை மன்னி என்று சொன்னேன், அதோ உன் தாய் என்று சொன்னேன், இன்று என்னோட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொன்னேன், தாகமாக இருப்பேன் சொன்னேன், ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னேன், எல்லாம் முடிந்தது என்று ஏன் இவ்வளவு பாடுகளை நான் சகித்தேனா? நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஏனோ தானான்னு திருவிழத்துக்கு வரமாட்டோம். ஏனோ தானான்னு திருவிழத்துக்கு வரமாட்டோம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னா சிலுவையை சுமந்துக்கிட்டு போற வரையிலும், கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வரையிலும், முள்முடி சூட்டப்பட்டவர்கள் காரி துப்பப்படுவது வரையும், உயிர் போனவர்களை நினைவு கூறணும். என்னத்தை நம்ம நினைவு கூறணும்? இங்க வந்த பிறகுதான் புருஷனை பத்தி நினைப்பு, தாயை பத்தி, அம்மாவை பத்தி, குழம்பு வச்சா யோசித்தாவா, அப்பா நம்ம வந்துட்டுனே, பாறை பொங்க விட்டு வந்துட்டுனே. இதுவா கர்த்தரை பாடுகிற நினைவு கூறுகிற நினைவு கூறுதல்? புருஷன் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாரா இல்லையா, நமக்கு வாங்கிட்டு வந்தாரா இல்லையா, இதாயா கர்த்தரை உடைய பந்தியை ஆசரிக்கிறது? யோசித்து பாருங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், போஜன பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் இது என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பாடு பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யும் புதிய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெறுதல் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன் மேல் மனது கொள்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனம் சொல்கிறது இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை. ஆண்டவர் என்ன கூட ஒரு இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டா அவருடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்ததுதான் சபை. வேற யாரு கிரயம் கொடுக்கல, யாரு விலை கொடுத்து வாங்கல. இயேசுனாக ரத்தம் கொடுத்து மீட்டிருக்கிறது பேரு தான் சபை. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிருபாதார ஒளியாக ஒப்பு கொடுத்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார். அனத்தாவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் சொன்னார். என்னை அன்றி ஒருவர் பிதாவிடத்துக்கு வர முடியாது சொன்னார். அந்த சரீரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கை எது புதன் முடிக்கை? ஆதாம் நிமித்தமா ஏவாள் உண்டானார்.
ஏவாள் நிமித்தமா எல்லாரும் உண்டானார்கள். Praise the Lord. ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. பரலோகத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் தூதர்கள் போல மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றும் கர்த்தரை துதித்து தொழுது கொள்வோம் என்பதே புதிய உடன்படிக்கை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இந்த பாத்திரத்தில், பாத்திரம் ஒரு சினிமா படம்னா அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கதாபாத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாத்திரங்கள் வீட்டுல சில பாத்திரங்கள் வச்சிருப்போம். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம் வச்சிருப்போம். பாத்திரம்னா எதை குறிக்குது? அதுக்குள்ள நம்ம எதை வைக்கிறோமோ அதுதான் குறிக்குது. பாப்பு செய்கிற தொட்டி அப்படின்னா அது என்ன? பாப்பு செய்கிறது. திராட்சை ஆலை அப்படின்னா என்ன? எதை குறிக்கிறது? திராட்சை போடுறது. அப்ப நம்ம வீட்டுல ஒரு சில பாத்திரம் வச்சிருப்போம். இது என்ன பாத்திரம்? பால் பாத்திரம். இது பொங்கல் வைப்பது. இது என்னது? பூரி சுடுவது. இது என்னது? சோறு ஆக்குவது. இது என்னது? சாம்பார் வைப்பது. இது என்ன கரண்டி? அரிக்கரண்டி. இது சாம்பார் கரண்டி. இப்படி ஒவ்வொருத்துக்கும் அது எதுக்கு பயன்படுத்துறோமோ அதனால அதுக்கு பேர் வருது. ஆமென். அது போல இங்க பாத்திரம் என்பது அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் இருக்கிறது. அதுதான் புதிய உடன்படிக்கை. இதை புசிக்கிறவன், இதை பானம் பண்ணுறவன் ஒரு போது என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. அவர் பட்டத்தான பாடுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து கடைசி நாளிலே கடைசி ராபோஜனத்தில் சிறுவர்களை கூப்பிட்டு பஸ்காவை ஆசரித்தார். அந்த பெரிய விருந்தெல்லாம் ஒன்றும் அவர் பண்ணல. சாதாரணமா எளிமையான முறையில பஸ்காவை ஆசரித்து நான் இப்படியெல்லாம் பாடுபட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அங்க உபதேசம் பண்ணுவதை அறிந்திருக்கிறோம். இதுதான் திருவிருந்த நினைவு கூறுவதை தவிர எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து கடையில உள்ளதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சர்ச்சில் வச்சுக்கிட்டு ஏன் இந்த பாடுகள் பிரியாணி யாரும் பிடிக்கல. என் இயேசுவே உமக்காக என்ன பிரியாணியா? உமக்காகத்தானே. அது எங்க இருந்து கண்ணீர் வருதுங்க? சும்மா பக்கத்துல பேச்சு. இந்த நடிப்பு தான் வேண்டாம். பேசலாம் பேசலாம் பேசலாம். திருவிருந்து எடுக்கிறதுக்குள்ள சில சபையில 3 நாள் பாசிங் இருப்பாங்க. எத்தனை நாள்? ஆனா நம்ம 3 வாரம் வராம வரோம். பேசலாம். நம்ம எவ்வளவு வருஷம் புதுக்கு எதுக்கு வரோம்? 3 நாள் பாசிட்டிவ் எடுத்து வருவோம். ஆனா நம்ம 3 வாரம் சர்ச்சைக்கு வர்றதில்லை. எதுக்கு வரோம்? எடுக்கலாமா? 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 எடுக்கக்கூடாதா? அதான் ஃபைனல் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறேன். வருவேன், கடைசிக்கு வருவேன். அதுக்கு வருவேன். புதிய உடன்படிக்கை. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை நம்ம என்ன பண்றோம்? இந்த பாத்திரம் என் ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கை பாத்திரம். சில பாத்திரங்கள் கனத்துக்குரியதாக இருக்கிறது, சிலது கனவீனத்துக்குரியதாக இருக்கிறது. அப்ப கனத்துக்குரியதை கனமாகவும் கனவீனத்துக்குரியதை கனவீனமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கனவீனமாக வைக்கப்பட்டதான கட்சாடியை தேவன் அற்புதங்கள் செய்ய பயன்படுத்தினார். நாமும் கனவீனமாக இருக்கலாம், அற்பமாக எண்ணப்படலாம். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை கொண்டு அற்புதம் செய்ய அவர் வந்தார். திராட்சரசம் அவர் ரத்தத்துக்கு அடையாளம். அப்பம் என்பது அவருடைய சரீரத்துக்கு அடையாளம். அந்த பாத்திரத்திலே அது இருக்கிறது. ஆண்டவர் ஜெபம் கூட சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானாலும் நீங்க செய்யும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இந்த புது உடன்படிக்கை என்ன? புது உடன்படிக்கை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்து
குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க, முத்தம் செய்யுங்கள். இந்த புதிய உடன்படிக்கை என்பதே தேவன் மனிதனை நீதிமானாக படைத்தார். அவன் பாவம் செய்து கெட்டு போனான். கர்த்தர் பூமியை கண்ணோக்கி பார்த்தார், நீதிமான் ஒருவனும் இல்லை. அவனை நீதிமானாக மாற்ற வேண்டுமானால் இறந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் வந்தார். அவர் வந்து சிலுவையை ஏற்று சகித்து துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பட்டார். அப்ப புது உடன்படிக்கை என்றால் என்ன, பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? பழைய உடன்படிக்கை என்பது மோசையினால் கொடுக்கப்பட்ட கல்லினால் செய்யப்பட்டது. புது உடன்படிக்கை என்பது கல்லான இருதயத்தை எடுத்து சதையால் இருதயத்தை வைப்பது. கல்லால் எழுதப்படுவது பழைய உடன்படிக்கை, இருதயத்தில் எழுதப்படுவது புதிய உடன்படிக்கை. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ கேட்கிறாரா? உன் இதயத்தை எனக்கு, give me your heart, உன் இதயத்தை எனக்கு தா. நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்கிட்ட இதயமே இல்லை ஆண்டவரே, என்கிட்ட இல்லை. புது உடன்படிக்கை அதுதான். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை தந்து இவ்வுலகில் என்ன பண்ண அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசம் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை நம்ம நினைவு கூற வேண்டாமா? பட்ட பாடுகளை நினைவு கூற வேண்டாமா? அப்படி நினைவு கூறுவதற்கு பிறகுதான் தெரிவிருந்து இந்த ரத்தத்தால் நாளைக்கு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எதை தெரிவிக்கிறீங்க? மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். இப்ப எதுவரையிலும் நினைவு கூற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரையிலும் நாம் அவரை நினைவு கூற வேண்டும். எப்போ வருவார்? மேகத்தை கேட்டேன், எப்போது என்று தெரியாது என்று சொன்னது. தூதரை கேட்டேன், தெரியாது என்று சொன்னது. மலைகளை கேட்டேன், தெரியாது என்று சொன்னது. நான் தேவனையே கேட்டேன், நான் சொன்ன சீக்கிரமாக வருவேன் என்றார். சீக்கிரமாக சொல்லுங்க, சீக்கிரமாக வருவேன் என்றார். சீக்கிரமாக வருவேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது. அப்போ இங்க கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிற நாம் பரலோகத்திலேயும் போய் ஆசரிக்க வேண்டும் அல்லவா? பேசலாம். அப்ப பரலோகம் போன மாதிரி இங்க கரெக்டா ஆசரிக்கணும், இங்க கரெக்டா கடைபிடிக்கணும். இங்க குலத்தை சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன். அதாவது இங்க சர்ச்சைக்கு வாங்க, இங்க சர்ச்சை கர்த்தரை ஆராதிக்காம கர்த்தரை தொழுது கொள்ளாம இங்க சரியான காரியம் செய்யாம அங்க வந்துட முடியாது. கரெக்டா முதல்ல இங்க நம்ம கர்த்தரை தொழுது கொள்வோம், அதுக்கடுத்து பரலோகத்துக்கு போவோம். அதுக்கடுத்து சொல்றார், அபாத்திரமாய் அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து யாரா இருப்பான்? யாரா இருப்பான்? இப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம் கர்த்தருடைய பந்தியை? சந்தோஷமா எடுக்கிறோமா, அபத்திரமா எடுக்கிறோமா? அபத்திரமா எடுக்கிறவன் அதை குறித்து என்ன உள்ளவனா இருப்பான்? குற்றம் உள்ளவனாக இருப்பான். அப்ப எப்படி எடுக்கணும்? 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். தற்பரிசோதனை, தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளில் என்னை நடத்தும். உடைய ஆலயத்தில் தங்கி நான் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று தாவீது சொல்வது போல நாம் இந்த பந்தியை எடுக்க தகுதி உள்ளவரா என்று நீங்க ஆராய வேண்டும்.
பேசலாம். நீங்க ரெடியா இன்னைக்கு திருந்தெடுக்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவன் இறக்கம் பெறுவான். இயேசுநாதருடைய பாடம் நீ நினைச்சிருக்கீங்களா? உங்களை நீங்களே பரிசோதனை படிச்சிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே சோதி தந்திருக்கிறீங்களா? இல்ல இது கடையில் விற்கிறதான அப்பம் தானே, கடையில் விற்றதான திராட்சை தானே அப்படின்னு நினைச்சு சரி இதுக்கு என்ன நம்மள பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சால் நீ நிதானித்து அறியாமல் புசித்தால் நம்மீது நியாய தீர்ப்பு வரும். என்ன வரும்? 27வது வசனம் வாசித்து பாருங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். அப்ப குற்றவாளிக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். இப்ப நீங்க ரெடியா? உலக சொல்ற நான் ரெடி, நான் கொடுக்க ரெடி, நீங்க ரெடியா? வாங்க, ரெடியா? அப்படி மீறி புசித்தா நியாயத்திற்குள்ள மாட்டுவீங்க. நியாயத்திற்குள்ள மாட்டுனா வசனம் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் பலவீனரும் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறீர்கள். நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க? மர்க்கையா ஆயிட்டீங்க. சும்மா இருக்கிற சங்கு ஊதிக்கிறது ஆண்டின்றது போறா திரும்ப எடுக்க கூடாது. என்ன பண்ணிட்டு பார்த்தா சாவு வரும், வியாதி வரும், பலவீனம் வரும். ஓகே வந்தா நான் தாங்கிக்கிறேன். இது எதையும் தாங்கும் இதயம் என்றால் வாங்கி புசிங்க. பேசலாம் வேண்டாம். நான் அடுத்த முறை புசிக்கிறேன்னா விட்டுட்டு கத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வாரம் போய் மாசம் போயிட்டு அடுத்த மாதம் வாங்கிங்க. பேசலாம் பேசலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணினால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். பேசலாம். அப்ப நம்ம நியாய தீர்ப்புக்குள்ள போகணுமா? நியாய தீர்ப்புக்கு அகப்படாம தப்பிக்கணுமா? துணிகரமா நீங்க புசித்தீங்கன்னா பலவீனம் வரும், வியாதி வரும், மரணம் வரும். வேண்டாம் இது அப்படின்னுட்டா இந்த மூணுத்துல இருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். பேசலாம் பேசலாம். இங்க நியாய தீர்ப்பு என்பது எபிரேயர் நிருபத்தில் படிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் 5 to 7 வசனங்கள். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தகப்பன் யாரை சிட்சிக்கிறாரோ அவன் மேல அன்பா இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களை கண்டித்து சரியா புத்தி சொல்லி உங்களை சிட்சிக்கிறதுக்கு பேரு தான் நியாய தீர்ப்பு. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அது வேற, ஃபைனல் அது வேற. அது அக்கினியா பரலோகமா, நரகமா பரலோகமா என்பது இங்கே சொல்லப்படுவது. இந்த தப்ப செய்வேன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடையிலே திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், மூடனுக்கு தோழனாகிறவன் நாசமடைவான். பைபிள்ல அந்த 3 காரியம் தான் நாசத்தை பற்றி சொல்லுது. நம்ம என்ன ஆயிடக்கூடாது? நல்லா வாழணும். நல்லா வாழணும் இருந்தா இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் புசிக்க வேண்டிய ஆகாரத்தை பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு புசித்து கண்ணீரோடு கவலையோடு பட்ட பாடுகளை எல்லாம் நினைவு கூறப்படியான இந்த திருவிருந்த கொரிந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா மட்டன் பிரியாணியோடும் சிக்கன் பிரியாணியோடும் குஸ்காவோடும் முட்டையோடும் மீன் வறுவலோடும் கொண்டு வந்து ஒருத்தன் வயிறு எரிய வச்சு பட்ட பாடுகளை நினைவு கூற கூடாமல் தங்களுடைய முழு போஜன வைத்து திருப்தியாக்குவதற்காக கூடினார்கள். அதனாலதான் அவர் எழுதுறாரு, உங்களுடைய கூடுகை நன்மைக்கு ஏதுவாக இருப்பதற்கு பதில் எப்படி இருக்கிறா? தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, நீங்க கூடுகிற கூட்டம் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல இடங்களில திருவிருந்தனா சாப்பாடு கொடுப்பாங்க.
அது தப்பு இல்லை. ஆனா இங்க கொண்டு என்ன எழுதுறாரு, உன் வயிற்றை நிரப்புவதற்காக என்ன கிடையாது, புசிக்கிறதுக்கு குடிக்கிறது எங்க போய் குடி, வறுக்கிறியா பொறிக்கிறியா அங்க இங்க அப்படிதான் இருக்கக்கூடாது. என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் படகுதுறைக்கு கொண்டு வருது. தசமபாகமே இல்லை, எங்கிருந்து ஆகாரம் கொடுக்கிறது? ஒரே ஒரு ஆகாரம் தான், ஆவிக்குரிய ஆகாரம். இதை புசிக்கிறவன் மறித்தாலும், சர்ச்சில் கொடுக்குறவன் 2 மணிக்கு சாப்பிட்டு போனாலும் ராத்திரிக்கு பசி எடுத்துரும். பேசலாம். இதை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ற தேவனோட கூட இருப்பான். இப்போ லாஸ்ட் ஃபைனல் போவோம். ஜெபம் மட்டும் நான் திருவிருந்துக்கு நான் போறேன். எனக்கு எடுக்க என்னால் முடியுன்ற அளவுக்கு திருவிருந்து எடுங்க. இதயத்தில் குத்தப்பட்டு நான் இத்தனை நாள் நான் சர்ச்சைக்கு வரல, இந்த திருவிருந்து எடுக்க எனக்கு தகுதி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுங்க. 2 பேரா 4 பேரால அப்புறம் விட்டு பிரச்சனை. பேசலாம் பேசலாம். உங்களை கஷ்டப்படுத்துவதாக இதெல்லாம் யார் சொல்லியிருக்கிறா? ஒவ்வொரு வார்த்தையை அவசரமாக நம்ம படிச்சிருக்கிறோம். பைபிள் சொல்லுது. எடுக்கணுமா வேணாமான்ற முடிவு யார் முடியுது? இந்த கனியை புசிக்கலாமா புசிக்க வேணாமான்ற முடிவு யார் எடுத்தா? ஏவல் எடுத்தா. என்ன வந்துச்சு? அது போல இந்த ஆவிக்குரிய அப்பம் இன்னைக்கு நான் அதை வாங்குறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்க வாங்குங்க. இல்லைன்னா ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த மாசம் வாங்குங்க.